என் மகனே, ஒரு தகப்பன் பிள்ளைகளுக்கு சொல்ற மிகப்பெரிய கவனிக்க வேண்டிய ஒரு போதனை என்ன சொல்றாருன்னா, என் மகனே என்ன பண்ண, என் வசனங்களுக்கு உன் செவியை என்ன பண்ண, சாய். அல்லேலூயா. அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாது இருப்பதாக. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கண்களை விட்டு பிரியாத ஒரே விஷயம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம், செல்போன். அல்லேலூயா. அல்லேலூயா. எப்போதும் நம்ம கண்ணுக்கு முன்னாடி எப்படிதான் இருக்குது, ஓடிக்கிட்டே இருக்கு, தள்ளிக்கிட்டே இருக்கிறோம். அல்லேலூயா. வந்ததே திருப்பி திருப்பி வந்தாலும் திருப்பி திருப்பி என்ன பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம், வந்ததையே பார்த்து தான் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா நம்ம கண்களை விட்டு எது பிரியக்கூடாது, அவர் வசனம். அல்லேலூயா. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா என்ன சொல்றாங்க, அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாது இருப்பதாக, அவைகள் உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அல்லேலூயா. முதல்ல நல்லா கவனிங்க, ரூட் எப்படின்னு கவனிங்க. செவியை சாய்க்கணும். செவியை சாய்க்கணும்னா என்ன, சொல்ற வார்த்தைகளை கவனமா என்ன பண்ணணும், கேட்கணும். கேட்டாதான் என்ன பண்ண முடியும், அதை கவனிக்கவே முடியும். என்ன வார்த்தை சொல்றாங்கன்னு நீங்க என்ன பண்ணணும், கவனிச்சு அதை கேட்கும் போதுதான் அது என்ன பண்ணுது, உள்ள போகுது. உள்ள போற ரூட் என்ன, கண்கள் வழியாக. அல்லேலூயா. என்ன சொல்றாங்க அப்படிங்கறத பார்க்கணும். அல்லேலூயா. பார்க்கும்போது கண்களை விட்டு பிரியாது இருப்பதாகனா எப்பொழுதும் அந்த வசனத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்புறம் என்ன, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள்ளுனா, இருதயத்துக்கு போற ரூட்டே தான் கண்கள் வழியாதான். ஆமாவா இல்லையா? இல்லையா? எல்லாருக்கும் தெரியுமே, கண்கள் வழியாதான் இருதயத்துக்குள்ள போகுது. போதா இல்லையா? அப்போ இருதயம், ஏன் சிரிக்கிறீங்க? சில விஷயங்களை சில நேரங்கள்ல பேசிதான் ஆகணும், அதை புரியணும். இருதயத்துக்குள்ள ஒரு விஷயம் போகுதுன்னு சொன்னா அது எப்படிப்பட்ட விஷயமா இருக்கணும், இவர் சொல்ற விஷயங்கள் இருக்கணும். என்ன சொல்றாரு, என் மகனே என் வார்த்தைகளை கவனி, அவைகளுக்கு என்ன பண்ண, உன் செவியை சாய். அப்புறம் என்ன, அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாது இருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள்ள காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு என்ன பண்ணுமா, அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். ஆரோக்கியம் எங்க இருக்கு, நிறைய பேர் எங்க சொல்றாங்க, ஆரோக்கியம் எங்க இருக்கு, எங்க இருக்கு, இருதயத்தில் இருக்கு. நல்லா கவனிங்க. இருதயம் இங்க இருந்து தான் எல்லாமே ப்ரொடியூஸ் ஆகுது, இங்க இருந்து தான் உற்பத்தி ஆகுது. அல்லேலூயா. நல்லா ஒரு மனுஷன் இருக்கிறானா, என்னங்க ஒரு மாதிரியா இருக்கிறீங்கன்னு சொல்லி பாருங்க, அவன் கேட்கிற அந்த ஒரு மாதிரியான வார்த்தைய ஒரு மாதிரியா யோசிச்சு ஒரு மாதிரியா ஆயிடுவான் அவன். ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. நீங்க பாருங்களேன், போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பாருங்க, அவன் ஒரு மாதிரியா தான் உட்கார்ந்து இருப்பான். ஏன், நீங்க சொன்ன வார்த்தை ஒரு மாதிரியான வார்த்தை. அல்லேலூயா. அப்போ நாம பேசுகிற வார்த்தை பிரயோஜனம் உள்ளதா இருந்தாதான் அந்த வார்த்தையே பேசணுமா. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? ஏன் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்துல கொடுத்தார் கடவுள்? எதுக்காக கொடுத்திருக்கிறார் நாவின் அதிகாரத்துல? அது என்ன வேணுமோ அதை நான் என்ன பண்ணோம், அவர் எப்படி எல்லாவற்றையும் சொல்லி 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 உண்டாக்கினாரோ அப்படிதான் நம்மளே உண்டாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. அவரை போலதான் நம்மளை உண்டாக்கி இருக்கிறார். அவர் எப்படி பேசுகிறவரா இருக்கிறாரோ அப்படிதான் நம்மளே என்ன பண்ணுகிறாரு, பேசுகிறவரா உண்டு பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்புறம் என்ன, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். அல்லேலூயா. அதனிடத்துல இருந்துதான் ஜீவ ஊற்று. நல்லா புரிஞ்சுங்க. ஜீவனுக்கு ஏதுவான எல்லா காரியங்களும், பிழைக்கிறதுக்கு ஏதுவான எல்லா காரியங்களும் எங்க இருந்து தான் வருது, இருதயத்திலிருந்து. அல்லேலூயா. அல்லேலூயா. வேற எங்க இருந்தும் கிடையாது. ஒரு மனுஷனுடைய ஆவி ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா அவன் பலவீனத்தில் அவன் என்ன பண்ண, அந்த ஆவி தாங்கும். முறிந்த ஆவியால் யாரால் தாங்க கூடும்? இதே நீதிமொழிகள்ல இருக்கு.
அல்லேலூயா. அப்போ அவர் சொல்ற அந்த விஷயங்கள் கவனிக்கிறீங்களா? எப்படி சொல்றாரு? வார்த்தை, அவருடைய வார்த்தையை நல்லா செவி கொடுத்து கேட்கணும். அவர் வார்த்தை என்ன பண்ணணும்? கண்களை விட்டு பிரியாது இருப்பதாக